சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் வணக்கம். என் அன்பு குழந்தைகளே, ஏன் தங்கமே கலங்குகின்றாய்? உன் பாரத்தை என் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது மட்டும் ஏன் என்னை கேட்கிறாய்? அந்த சோதனைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பதை நீ அறியவில்லையா என்ன? நீ பட்ட அவமானங்கள், இழந்த நிம்மதி, உன் மன போராட்டங்கள் அனைத்திற்கும் நான் மருந்தாவேன். உன் மனது ஏன் இன்னும் படபடப்பாக இருக்கின்றது? எதை நினைத்து பயப்படுகின்றாய்? நம்பிக்கை மற்றும் பொறுமை, இந்த இரண்டையும் உன் இரு கண்களாக போற்றிப்பார். எதையும் என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்து கொள்கின்றேன். உன் கவலைகளை என்னிடம் கொடுத்துவிடு. என் ஆசிர்வாதத்தை நீ பெற்றுக்கொள் தங்கமே. நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் உன்னோடுதான் நான் இருக்கின்றேன். உன் நிம்மதியை யாராலும் பறிக்க முடியாது. ஒரு முறை ஒரு பக்தன் பாபாவிடம் வந்து அழுதான். பாபா, என் கஷ்டம் எப்பொழுதுதான் முடியும்? என்னால் சுமக்கவே முடியலையே என்றான். அவன் கையில் ஒரு டம்ளரை கொடுத்து, இதை அப்படியே பிடித்துக்கொண்டு நில் என்றார் பாபா. சிறிது நேரம் கழித்து அவன் சொன்னான், பாபா, கை வலிக்கிறது என்று. இன்னும் கொஞ்ச நேரம் பிடி என்றார் சாயப்பா. சிறிது நேரத்தில் அவன் கத்தினான், பாபா, கை மரத்து போகிறது, என்னால் தாங்க முடியவில்லை என்று. அப்போது சாயப்பா சொன்னார், அந்த டம்ளரை கீழே இறக்கி வைத்து விடு என்று. அவன் டம்ளரை கீழே இறக்கி வைத்ததும், அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு என்றான். அப்போது சாயப்பா அவனிடம் சொன்னான், தங்கமே, அந்த தண்ணி டம்ளர் உன் கவலைகள். அதை நீ எவ்வளவு தூரம் பிடித்து கொண்டிருக்கின்றாயோ அவ்வளவு தூரம் உன் வலி அதிகமாகும். அதை என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. அப்போதுதான் உன் மனது நிம்மதியாகும். நீயும் அப்படித்தான் தங்கமே. உன் கவலைகளை நீயே சுமந்து கொண்டிருக்கின்றாய். நீ அதை என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. பாபா, இதோ உங்கள் பாதத்தில் என் கவலைகளை வைத்து விட்டேன் என்று சொல்லிவிடு. அந்த நிமிஷமே உன் பாரம் குறைந்து மனம் பஞ்சு போல லேசாகிவிடும். நிம்மதி உன்னை நிச்சயம் தேடி வரும். ஓம் சாய்ராம்.